தேங்க்யூ. ஹலோ. என்ன சார், நீங்க தான் எனக்கு கிஃப்ட் அனுப்புனதா? நானே தான். உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு. பார்த்துட்டேன். இதெல்லாம் என்னடா வாட்ச்? ஹரிஷ் கொடுத்தான் பாரு, காஸ்ட்லி வாட்ச். அது gift. ஹரிஷா? யார் அவன்? அப்படி என்ன காஸ்ட்லி? ஹரிஷா ஒண்ணுமே இல்லாத அனாத, ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன் குடும்பமே அவனை அவமானப்படுத்துது. பத்தாத குறைக்கு இந்த சந்தனா வேற லட்சக்கணக்கில் gift வாங்கி கொடு, இல்ல வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா. லட்சத்துல என்ன, தலைவன் கோடி கணக்குல வந்து கொடுத்தான் பாரு ஒரு வாட்ச். அவன் வேற லெவல். அதெல்லாம் உனக்கு புரியாது. நிஜமாவே புரியலடி. நீயே அவனை அனாதங்கிற, காசு இல்லாதவங்கிற, அப்புறம் எப்படி அவன் கோடிகளை வாட்ச் கொடுத்துருப்பான்? அதான் சஸ்பென்ஸ். அது வேறயா? ஆளு செம்ம ஹேண்ட்ஸம்னு கேட்கும் போதே சந்தேகப்பட்டேன். அதோட கிஃப்டும் கொடுத்து ஆளை மயக்கிட்டான். ஓ அப்படியா? அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கும். இனிமேலாம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். டே ஹரிஷ் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. அப்புறம் அவன் நான் கேட்டுட்டு இருக்க ஆடியோ சீரிஸ் கதையோட ஹீரோ, கற்பனை கதாபாத்திரம்டா. அடி பாவி, இதுல ஐயோங்கிற அம்மம்மாங்கிற ஒரு சாதாரண கதையில வர ஒரு கற்பனை கேரக்டர் தானே? எது சாதாரண கதையா? வேற என்ன? பல லட்சம் பேரு கேட்டுட்டு இருக்க பாப்புலரான கதைடா. டைம் வேஸ்ட் பண்ணாம பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி கதையை கேட்டுட்டு ஹரிஷ் மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்ணு. போ. போறேன். போய் கேட்டுட்டு உன்னையே வந்து இம்ப்ரெஸ் பண்றேன். நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க? இப்போவே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி இந்த பிளாக் பஸ்டர் கதையை கேளுங்க. இது கிங்.